ராதா எங்கப்பா? கோயிலுக்கு போயிருக்காமா, இன்னும் காணோம். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேணுமா? தரமாட்ட போ. ஏங்க, உங்க பொண்ணை ஏதாவது சொல்லிட்டா மட்டும் கோவப்படுறிய, ஆத்திரப்படுறிய, சபிக்கிறியன்னு பேசுறீங்க. கோவிலுக்கு போனவ இன்னும் வந்து சேரல. உங்க பொண்ணு சாமி கும்பிட்டு தான் போனாளா, இல்ல சாமியோட சாமி அங்கேயே சிலையா உட்காந்துக்கிட்டாளா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? வெளியில போனா அப்படி இப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும். கோயில்ல கூட்டமா இருந்திருக்கும், அதான் வர லேட் ஆயிருக்கு. ராதா இப்ப வந்துருவா. எனக்கு என்னமோ அவ சீவி சிங்காரிச்சுட்டு போனதை பார்த்தா கோவிலுக்கு போறவ மாதிரி இல்ல, எவன் கூடவோ சினிமாவுக்கு போற மாதிரி இருக்கு. சிச்சி, முதல்ல போய் வாயை கழுவிடி. நீ பெத்த பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுற. அபாண்டமா ஒரு பொண்ணு மேல பழிய போட்டு வீணா நீ அவஸ்தைப்படாத. நான் ஏதோ அனுமானத்துல தான் சொன்னேன். நீங்க அதை வச்சுக்கிட்டீங்க ஆட்டம் போடுறதை விட்டுட்டு போய் பொண்ணை தேடி கூட்டிட்டு வாங்க. வீட்டுல எல்லா வேலையும் போட்டபடி அப்படியே கிடக்கு. அதானே பார்த்தேன். சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? நீ அக்கறையிலையா கேட்டிருக்க போற? வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு ராதாவை தேடி இருப்ப. ராதா வரும்போது வரட்டும். பார்த்து எனக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காக வரும்போது வரட்டும்னு வருஷ கணக்கா விட்டு வச்சிடாத. வரும்போது கையில வாரிசோட வந்துட போறா. என் பொண்ணு ஒன்றும் உன்ன மாதிரி குட்டிச்சோவத்துக்கு பிறக்கல, ஒரு குணவதிக்கு பிறந்தவ. என் மான மரியாதைய காத்துல பறக்க விட மாட்டா. உன்ன மாதிரி என் மனசை நோகடிச்சும் பேச மாட்டா. வேண்டாயா, இந்த மாதிரி அனாவசியமான வார்த்தையெல்லாம் பேசாத. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் நான் சொல்லணுங்க. நான் வரேங்க. சரிங்க. என் பொண்ணு பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ உன் பொண்ணை மலை மாதிரி நம்பிட்டுரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த மலை மேல மோதி நீ மண்டை வீங்கி சாக தான் போற. நீ கரடியா கத்தினாலும் எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. அம்மா, ராதா வந்துடுச்சு. இதோ வந்துட்டா உங்க பத்திரமாத்து தங்கம். ஏமா, ஏன் லேட்டு? அப்பா, அது வந்து மனசுக்கு பிடிச்சவன் பக்கத்துல இருந்திருப்பான், அதான் மணி பார்க்க மறந்துருப்பான். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்பா, கோயில்ல கூட்டம்பா. ஓஹோ, கூட்டமா இருந்தா கூடைய கோயில்லயே விட்டுட்டு வந்துருவியோ? ராதா, பூஜை கூட எங்கம்மா? அப்பா, அது வந்து அது ஏமா லேட்டு? சொல்லு. அப்பா, உன்னதாம்மா கேட்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ராதா, ஒன்றும் இல்லை, கூடைய கார்லேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. ஆஹா, அப்படி போட அணுகுண்ட. கேட்டியாயா, உன் பொண்ணு கூடைய கார்லயே விட்டுட்டு வந்துட்டாளாம். ஏன்பா, விட்டுட்டு போன பொருளை வீடு தேடி கொடுக்க வந்திருக்கியே. ராதா கார்ல கூடைய மட்டும்தான் விட்டுட்டு வந்தாளா இல்ல? ஏய், இந்த மாதிரி அசிங்கமா பேசிக்கிட்டு இருந்த உன்னை மிதிச்சே கொன்னுடுவேன். ஏன் சித்தி, ஏன் இப்படி என்ன அநியாயமா சந்தேகப்படுறீங்க? மேடம், நீங்க ராதாவை பத்தி டூ மச்சா பேசுறீங்க. ஏச்சி, நீ வாய் மூட. ஒரு வயசு பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சீவி சிங்காரிச்சுக்கிட்டு கூடைய தூக்கிட்டு போனவ 3 மணி நேரம் கழிச்சு தயங்கி வீட்டுக்குள்ள வந்து நுழையறா. பின்னாடியே ஒருத்தன் இந்த கூடையை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு தூக்கிட்டு வந்து கொடுக்குறான். இங்க என்ன நடக்குது? நான் கேட்டதுல என்ன தப்பு? நீங்களா சொல்றத கேட்கறதுக்கு நான் ஒண்ணு கேன கிறுக்கச்சி இல்ல. ராதா, என்னம்மா இதெல்லாம்? உன் மேல இருக்கிற நம்பிக்கையில இப்பதான் உங்க அப்பா என் பொண்ணு நீரு, நிலம், நெருப்பு, ஆகாயம்னு இருக்கிற தமிழ் பட டைட்டில் அத்தனையும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நீ அந்த நம்பிக்கை கெடுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெருசா தப்பு பண்ணிடலங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா? வேண்டாங்க மகேஷ், எங்க சித்தியால நீங்க ரொம்ப அசிங்கப்பட்டுட்டீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போறதில்ல. என் விதிப்படி நடக்கட்டும், விட்டுருங்க. இல்ல ராதா, இல்லைங்க, இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. அவங்க ப்ளீஸ். இந்தாங்க.
நான் வரேன். ஐயோ அம்மா அம்மா மாப்பிள்ள போறாருமா. அம்மாமா எனக்கு அந்த மாப்பிள்ள வேணுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. மாப்பிள்ள சார். அறிவு கிட்டவளே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சொல்றத கேளு, பேசாம இரு. அப்பா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா, உங்க அப்பா நம்புற மாதிரி சூப்பரா ஒரு கதை சொல்லு. அப்படியே அந்த பூவை எடுத்து அந்த ஆள் காதுல வை, நல்லாவே நம்புவார். பாவுல நீங்களாவது என்ன நம்புங்கப்பா. ராதா, என்னம்மா இதெல்லாம்? என்ன தலைகுனிய வைக்க மாட்டேங்கிற நம்பிக்கை இப்பவும் இருக்குமா? அந்த நம்பிக்கையை நான் எப்பவும் காப்பாத்துவேன்பா. கோவில்ல என்ன நடந்ததுன்னா, இத பார், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சக்கர வாகன பறவை எப்படி மழைத்துளியை நம்புதோ அதே மாதிரி என் பொண்ணை நான் நம்புறேன். எப்பவும் நம்புவேன். போமா. முடியாது முடியாது முடியாது. நீ என்ன சொன்னாலும் முன்னை விட்டு பின்னால் பிடரில் அடிக்கும் உன்னையும் உன் வார்த்தைகளையும் என்னால் நம்பவே முடியாது. உன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு என்னால் எங்கேயும் வர முடியாது. குருவே, நீங்க என்ன நம்ப வேண்டாம், கடவுளை நம்புங்க. தயவு செய்து ஒரே ஒரு தடவை பட்லி முன்னாடி வந்து நில்லுங்க. அப்புறம் பாருங்க, பழையபடி ஆயிடலாம். வாங்க குருவே. பழையபடி ஆயிடலாம்னா? அதான் ஊரை அழிச்சு உலையில போடுற பழைய லீஸ் வாங்க ஆயிடலாம். என்ன பாக்குறீங்க? நமக்கு கெட்டவன் கேரக்டர் தான் சூட்டபிள் ஆகும். வாங்க வாங்க. கைய விடுறா கொலைகார பாவி. அவன் திருந்த மாட்டோமான்னு தவம் இருக்கும் போது நான் ஏதோ தெய்வ புண்ணியத்துல தெரியாதனமா திருந்துட்டேன். அது உனக்கு பொறுக்கலையா? மங்கி தம்பி, நிறைய வில்லன்கள் கிளைமேக்ஸ்ல அழிஞ்சு போறது அவங்க செய்யற வில்லத்தனத்தினால அல்ல, கூடவே இருந்து குழி பறிக்கிற உன்னை மாதிரி அல்ல கைகளால் தான். இத பாரு, நான் அழிய விரும்பல, வாழ ஆசைப்படுறேன். தயவு செய்து என்னை என் வழியில போக விடு. அந்த சைத்தான் இவருக்குள்ள புகுந்தாலும் புகுந்துச்சு. இந்த ஆள் ரப்சர் தாங்க முடியலையப்பா. எப்படி இவரை நம்ம வழிக்கு கொண்டு வர்றது? குருவே, இனிமே நீங்க திருந்தி என்னதான் புண்ணியம் பண்ணாலும் ஏற்கனவே நீங்க பண்ண பாவங்களுக்கு அது டேலி ஆகாது. எப்படியும் என்ன கொப்பர கன்ஃபார்ம். அதனால கடைசி வரைக்கும் கெட்டவனாவே வாழ்ந்து முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? மங்கி தம்பி, நான் உன்னை என் வழிக்கு கூப்பிட்டேனா? இல்லையே. பின் எதற்காக என்னை உன் வழிக்கு இழுக்கிறாய்? வேணா, விட்டுடு. நான் என் கடைசி காலத்தை புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவதிலும் தெய்வ திருப்பணிகளிலும் கழித்துக் கொள்கிறேன். நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைத்தான் புகுந்த உடனே திருந்தி தெய்வ திருப்பணிகளை செய்ய போயிருவ. உன் கூட சேர்ந்து எல்லா பாவங்களையும் பண்ணிட்டு ஏராளமான எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறன்னா அவங்க கையாலேயே அடிபட்டு மிதிப்பட்டு சாகணுமா? நல்லா இருக்குதியா கதை? பார், இனிமே நீ திருந்தறதுனாலயோ நல்லவனா மாறதுனாலயோ யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. பட்லிய போய் பாரு. முடியாது தம்பி, பட்லி துர்சக்தி. நான் போய் அதை பார்க்க மாட்டேன். ஓஹோ, இப்பதான் பட்லி துர்சக்திங்கிற ஞானோதயம் வந்துச்சா? ஏயா, இந்த 1.5 வருஷமா கால்ல முள்ளு குத்துனா கூட எடுத்து விட சொல்லி பட்லி கிட்ட தான் போய் நிப்ப. அப்பெல்லாம் தெரியலையா பட்லி துர்சக்தின்னு? நீ பேசுறது உனக்கே ஓவரா தெரியல? தம்பி, கை சுட்டால் தானே தீன்னு தெரியுது. அது தெரிந்த பின் கூட யாராவது தொடுவாங்களா? வேண்டாம் தம்பி, எல்லாத்தையும் விட்டுடு. யோ, பூனைக்குட்டிக்கு காய்ச்சல் வந்த மாதிரி பேசாதையா. எனக்கு நீ கெட்டவனா மாறணும். தட்ஸ் ஆல். முடியாது முடியாது முடியாது. முடியணும் முடியணும் முடியணும். ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ். வேண்டாம் தம்பி, வேண்டாம். ஒரு நல்லவனே அநியாயமா கொலைகாரனா மாத்திடாத. வேண்டாம், தயவு செய்து கும்பிடுறேன், இங்கிருந்து போயிடு போயிடு. இது திருந்துற கேஸ் இல்ல. தெய்வமே, இந்த பாலகனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு, புத்தியை கொடு.
ராதா மட்டும் சமயத்துல வந்து என்னை காப்பாத்தலன்னா நான் இந்நேரம் வீட்டுக்கு பிணமா தாண்டா வந்திருப்பேன். ராதா கார்ல கூடைய மட்டும்தான் விட்டுட்டு வந்தாளா இல்ல? இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ராதா, உன்னை பார்த்த நொடியிலேருந்து நீ வேற நான் வேறன்னு என்னால் பிரித்து பார்க்க முடியலம்மா. நீ எனக்கு சொந்தமானவ. கூடிய சீக்கிரமே உன்னை உங்கள் சித்தி கொடுமையிலேருந்து நான் காப்பாத்துறேன். நிச்சயமாக காப்பாற்றுவேன். என்ன பேசினாலும் குரு வழிக்கு வரவே மாட்டேங்கிறாரு. நல்லவனத்தான் வாழ்வேன்னு அநியாயத்துக்கு அடம் பிடிக்கிறாரு. ஒருத்த நல்லவனா வாழ்றது அவ்வளவு இன்பமான விஷயமா? அடச்சே, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஆராய்ச்சி? நம்ம உடம்புல எந்த சைத்தான் புகுந்தாலும் நம்மள நல்லவனா மாத்த முடியாது. ஆனா மறுபடியும் நாம குருவை கெட்டவரா மாத்தியே ஆகணும். அப்பதான் நம்ம பொழப்பு ஓடும். ஐயோ, இந்த ஆளு மறுபடியும் கெட்டவரா மாறதுக்குள்ள மூசா இங்க வந்து தொலைக்காம இருக்கணுமே, அதை நினைச்சா வேற உதறலா இருக்குதே. அட கொலகார பாவி, உலகத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் பண்ணிட்டு ஊருக்கு 4 கோவில் கட்டின பக்திமான் மாதிரியா வர்ற? பொருடி மாப்பிள வச்சுக்கிறேன். மங்கி தம்பி, மங்கி தம்பி, கேக்குது சொல்லு. கொஞ்சம் திரும்பி என் முகத்தை பாருப்பா. ஏன் உன் முகத்துல என்ன இந்தியா பாகிஸ்தான் ஒன் டே மேட்சா நடக்குது? உன் முகத்தை பாக்குறதுக்கு என்னையா சத்தத்தையே காணோம்? போயிட்டியா? இல்லை, இனிமேதான் போகணும். எங்க போகணும்? பூலோகம் போ. போக முடியலப்பா. ஏன் நீ தான் ஸ்டாப் பிளாக்ல காணாம போவியே, அதே மாதிரி போக வேண்டியதானே? போக முடியலப்பா. தெரியுது இல்ல, நல்லவனா இருந்தா எதுவும் முடியாது, ஆனா கெட்டவனா இருந்தா எதுவுமே முடியும். தயவு செஞ்சு இப்போவாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கெட்டவனா மாறிடு. போ, போய் பட்லிய பாரு. அது மட்டும் என்னால முடியாதப்பா. அப்பனா இங்கேயே கிடந்து சாவு. தம்பி, முன்னாடி என்கிட்ட சிஷ்யனா இருந்தேன்னு சொல்ற, ஆனா கொஞ்சம் கூட மரியாதை தர மாட்டேங்கிறியே. தர்றேன், இப்பவும் தர்றேன். ஆனா நீ மாறணும். மறுபடியும் பழைய கெட்ட லீசுவாங்க மாறணும். நான் மாறினால்தான் நீ மரியாதை கொடுக்கறேன்னா வேணாம். அந்த மரியாதை எனக்கு வேண்டவே வேண்டாம். வேணான்னா போ, எனக்கு என்ன வந்துச்சு? எதையும் மனசுல வச்சுக்காம எனக்கு ஒரே ஒரு உதவி செய். என்ன? என்ன பூலோகம் கொண்டு போய் விடு. வண்டியில பெட்ரோல் இல்ல. விளையாடாதே தம்பி. பின்ன என்னையா, இந்த பூதலோகம் உன்னோடது, இந்த அரசாட்சி உன்னோடது, இங்க இருக்கிற செல்வங்கள் எல்லாம் உன்னோடது. அதை விட்டுட்டு நம்ம துண்டு சைத்தா உன் உடம்புக்குள்ள பூந்த உடனே நல்லவனா மாதிரி சன்னியாசம் போவேன்னு அடம் பிடிக்கிறியே, உன்னை எல்லாம் வேணாம். என் வாயில நல்லா வந்துரும். தபார், நீ என்ன கெஞ்சினாலும் உன்னை என்னால பூலோகம் கொண்டு போய் விட முடியாது. உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது அந்த பட்லி. அந்த பட்லிக்கிட்டே போய் என்ன கீழே கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு கேளு. போ. போற, இதற்காகவாவது பட்லியே போய் பாக்குறேன். உல்டாவா பேசுனது ஒர்க் அவுட் ஆகி போச்சே. எப்படியோ குரு பட்லியை பார்க்க போனா சரி. நாமும் கூட போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜூட்டு.
இந்த ஆளு கெட்டவரா இருக்கும்போது எவ்வளவு கெட்ட போட பட்லி கிட்ட போவாரு. இப்ப பாரு சீக்கு வந்த கோழி ஆட்டம் நடக்கிறாரு. இதான் பட்லி அறையா? ஒரே அமானுஷமா இருக்கே. இந்த அமைதியே வயிற்றுல புளிய கரைக்குதே. இங்கேயே நான் அந்த துர்சக்தியை சந்திச்சேன். போதும் போதும், ஜென்ம ஜென்மத்துக்கும் நான் மாந்திரீகம் பக்கமே போகக்கூடாது. இதுதான் பட்லியா? இது சிலையாச்சே. இது எப்படி நம்ம கூட பேசும்? சரி, எதுக்கும் முறையிடுவோம். நடக்கிறது நடக்கட்டும்.